ஆண்டும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இருட்டோடு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவர் இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த வசன விளக்கத்திற்காக பார்க்கிறதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் யோசேப்பை சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்நாட்களிலே நாம் யோசேப்பின் அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிதான ஒரு அடையாளம் இந்த தானியம் என்பது யோசேப்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதிலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து என்கிறதான வார்த்தை. தானியங்களை சேர்த்து என்கிறதான வார்த்தை. இரண்டாவதாக, ஆகாரம் என்று பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக. மூன்றாவதாக, பத்திரப்படுத்தி என்கிறதான வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த முதல் வார்த்தையான சேர்த்து தானியங்களை சேர்க்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இங்கே யோசேப்பு அந்த பார்வோனுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கும் போது அதை சொல்லுகிறதான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் பார்வோன் அவரையே அதற்கு விசாரணை கர்த்தராய், அதிகாரியாய், அதிபதியாய் மாற்றி அந்த காரியத்தை செய்யும்படியாக யோசேப்பினுடைய கரத்திலேயே அந்த காரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த அதே அதிகாரம் ஆதியாகமம் 41-48ஆம் வசனம் முதல் நாம் வசிக்கும் பொழுது, 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியத்தை சேர்த்து வைக்கிற ஒரு காரியத்தை யோசிப்பு செய்யும் போது அது அளவுக்கு அடங்காததாய், அது அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தானியத்தை சேர்த்து வைக்கிற காரியத்தை குறித்து யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 5:26 முதல் பகுதி மாத்திரம் நான் வாசிக்கிறேன். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தானியம் சேர்க்கப்படுகிறது எங்கே என்று சொல்லி பார்க்கும்போது அது அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லி, அம்பாரத்தில் தானியம் சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது கொஞ்சமாய் சேர்த்து வைக்கப்படுகிறதால, அது நாம் யோசேப்பு சேர்த்து வைத்தது போல அது கடற்கரை மணல் அத்தனையாகவும் இருக்கிறது. அது அளவுக்கு அடங்காததா இருக்கிறது.
அதை பார்க்கிறோம் அது தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. அதைதான் நாம் 2 நாளாகமும் 31:10 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சாதோக்கின் புத்திரர் சொல்லுகிறதா காரியங்கள், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த நாள் தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லி, அதில் அம்பாரத்திலே சேர்த்து வைக்கிற தானியம் அது மீந்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு இந்த யோசேப்பின் அடையாளமாகிய தானியத்தின் மூலமாயும் சேர்த்து வைக்கிறதை காரியத்தை சொல்லும் போது அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சேர்த்து வைக்கிற காரியம் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதம் அது மீந்திருக்கத்தக்கதாக நிரம்பி வழிந்து அது திருப்தியாய் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பும் மீதியா இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும் இந்த சம்பவம். நாம் இந்த சுசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே 4000 பேர் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கை 7 குடைகள் நிறைய அவர்கள் எடுத்தார்கள். 5000 பேர் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கைகளை 12 குடை நிறைய எடுத்தார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நாம் கர்த்தருக்காய் எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை நாம் சேர்த்து வைத்து பஞ்ச காலத்திலே அதை கொடுக்கிறதான வேளைகளே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மீந்திருக்கத்தக்கதா நம்முடைய அம்பாரத்திலே அதை சேர்த்து வைக்கும் அது நிரம்பி வழிகிறது. மாத்திரமல்ல, ஜனங்கள் திருப்தி அடைந்து அது மீந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆகாரம் என்ற வார்த்தையை அந்த ஆதியாகமம் 41:35 நாம் பார்க்கிறோம். ஆகாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதியிலே மனுஷனுக்கு கொடுத்த ஆகாரத்தை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 29ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. இதுதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது கொடுத்ததான ஆகாரமாய் இருக்கிறது. ஆனால் அவன் பாவம் செய்த போதும் கர்த்தர் அவனை அந்த தோற்றத்தை விட்டு வெளியிலே அனுப்பிவிட்ட பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். வெளியின் பயிர் வகைகளை ஆண்டவர் அடுத்து ஆகாரமாக மனுஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு நோவாவின் நாட்களிலே எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் நோவாவை பார்த்து ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று இங்கே ஜீவ ஜந்துக்கள் யாவையும் ஆகாரமாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பல வகையான ஆகாரத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 24ஆம் 25ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 78 24 25ஆம் வசனங்களும், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினான்.
இப்பொழுது எதை ஆண்டவர் அவர்களுக்கு தேவ ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே ஆகாரமாக கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியம். அது என்ன தானியம்? அது வானத்தின் தானியம் தான் தேவ ஜனங்களுக்கு ஆகாரமாக மாறினது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதைதான் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கொஞ்சமல்ல, பூரணமான ஆகாரம் அது. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மோசேயின் மூலமாய் வனாந்தரத்தில் உள்ள ஜனங்களுக்கு மன்னா பொழியப்பட்டது, ஆனால் ஜீவ அப்பமாகிய நானே உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தம்மையே அப்பமாக நமக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே, அவர் அந்த பூரணனாய் இருக்கிறபடினாலே, அவர் பூரண புருஷராய் இருக்கிறபடினாலே நாமும் அந்த பூரணத்துக்குள்ளே வழி நடத்தப்படும்படியாக தான் ஆண்டவர் வானத்தின் ஆகாரமாகிய வானத்தின் தானியமாகிய அந்த ஆகாரத்தை கொடுத்து நம்ம எல்லாம் அந்த பூரணத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். ஆகியதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் வசிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மன்னிக்க வேண்டும், அந்த 10ஆம் அதிகாரம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மன்னிக்க வேண்டும், அது பூரணப்படுத்த கடவோம் என்று பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்த கடவோம் என்கிறதான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பரிசுத்தமாகுதலை தான் ஆண்டவர் நமக்கு பூரணப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கினதினாலே அந்த பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் இந்த ஆகாரம் அன்றைக்கு தானியமாக யோசேப்பின் நாட்களிலே அவன் ஆகாரத்தை அங்கே சேர்த்து வைத்தான். அதன் பின்பு ஆண்டவர் பல வகையான ஆகாரங்களை தேவ ஜனங்களுக்கு கொடுத்தாலும் கூட நம்மை பூரணப்படுத்தும்படியாக அன்றைக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார், வானத்தின் ஆகாரத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார். இன்றைக்கு தம்மையே நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை பரிபூரணத்துக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று. அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் அல்ல, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிறதான எல்லா அசுசியும் எப்பொழுது நீங்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துவதற்காய் நம்மை பூரணத்துக்குள் வழி நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக அந்த ஆதியாகமம் 41:35 நாம் வாசிக்கும் பொழுது அதிலே பத்திரப்படுத்தி என்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பத்திரப்படுத்தி என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது? யோபுவின் சரித்திரம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் சரித்திரம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல்
வராமல் இருக்கிறதுனாலே அவர்கள் வீடு எதனாலே பத்திரப்படுத்தப்பட்டிருக்குமாம்? அன்றைக்கு தானியத்தினாலே யோசேப்பு தானியத்தை பத்திரப்படுத்தினான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் எதனாலே பத்திரப்படுத்துகிறார் என்று சொன்னால் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அவர் தம்முடைய மிலாரை நமக்கு விரோதமாய் எடுத்திருப்பார் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்கவே முடியாது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கான ஒரு கிருபையை தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்தின் நாட்களிலே நாம் பெற்றிருக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரையே நாம் ஆகாரமாக கொண்டிருக்கிறபடியினாலே நாம் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அந்த பயமில்லாத பத்திரப்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்து இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயப்படாமல் நாம் பத்திரப்பட்டு இருக்கிறதற்கு காரணம் என்ன, காரியம் என்ன என்று சொன்னால் நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிறார். அன்றைக்கு வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் அவர்களை வழி நடத்தி அவர்கள் சத்துருக்களை கடலிலே மூழ்கடித்து போட்டார். அதுபோலதான் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதான அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகும் வரைக்கும் நாம் பயமில்லாமல் இந்த பூலோகத்திலே இந்த வனாந்திரமான இந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லும் போதும் எத்தனையோ விதமான பயங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் நாம் பயமில்லாமல் நாம் படுத்தப்படும்படியாக அவர் நம்மை பத்திரப்படுத்தி அவர்களுக்கு எப்படி அவர்கள் எழுத்தின்படியான கானானை அவர்கள் சுதந்திரித்து அதில் உள்ள சத்துருக்களை முறியடித்து அங்கே அவர்கள் குடியேறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்மை கர்த்தர் ஏன் பயமில்லாமல் பத்திரப்படுத்தி வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் இருக்கும் அந்த ஸ்தானத்திலே அந்த பரிசுத்த பர்வதத்திலே நாமும் போய் அவரோடு கூட கூடாரத்திலே தங்குபடி இந்த கூடாரத்தை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த கூடாரத்தை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும். ஒரு நாள் வரும்போது இந்த பூலோகத்தை விட்டும் இந்த சரீரமாகிய நம்முடைய கூடாரத்தை விட்டும் நாம் பறந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்தில் வருகிற எல்லா பயங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நாம் பத்திரப்படுத்தப்படுகிறது எதனால்? எல்லா பயங்களிலிருந்தும் நாம் பத்திரப்படுத்தப்பட்டவர்களால் அந்த அக்கறைக்கு போய் சேருகிறதான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டியவர் யார் என்று சொன்னால், இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக என்று இந்த வேலையை இந்த 3 காரியங்களை சேர்க்கிறதும் அந்த ஆகாரத்தை சேர்க்கிறதும் அதை பத்திரப்படுத்துகிறதுமான வேலையை யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னார்? விசாரணைக்காரன்.
விசாரணைக்காரர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசைகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூலோகத்திலே ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்க அறிந்திருக்கிற விசாரிப்பு காரராய் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறான். அதை நாம் சரியான முறையிலே நாம் இந்த விசாரிப்பு வேலையை நாம் செய்யும் போது நாம் உண்மையான ஊழியக்காரராய், உத்தமமும் விவேகமும் உள்ள ஊழியக்காரராய் அதை செய்யும் போது அந்த ஆண்டவர் வரும்போது நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் மேலும் விசாரணைக்காரராய் நம்மை வைப்பார் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. நாம் ஆதியாகமம் 39 நாம் வாசிக்கும் பொழுது போத்திபாரின் வீட்டிலே தான் யோசேப்பு விசாரணைக்காரனாய் இருந்தான். ஆனால் அங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வரவில்லை. அவன் நிமித்தம் போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் சிறைக்கு அனுப்பப்பட்ட அவன் மறுபடியும் வரும்போது அவன் அந்த போத்திபாரின் வீட்டிலே உண்மையுள்ள விசாரணைக்காரனாய் இருந்தபடினாலே தேசத்துக்கே விசாரணைக்காரனாய் மாறினது போல தேவன் நம்மையும் கூட கொஞ்சத்திலே நாம் விவேகமும் உண்மையுள்ள விசாரணைக்காரர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச பொறுப்புகளிலே உண்மையாய் இருக்கும்போது அவர் வரும்போது அவருடைய ராஜ்யத்திலே அவர் தம்முடைய ஆசைகளுக்கு எல்லாம் நம்மை விசாரணைக்காரராய் வைப்பார் என்பதிலே நமக்கு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக காலை வேளையில நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.